சூழலையும் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவத்தை அடையக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குறதுக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸ் தொடர்ந்து குரூப் கிளாஸ்க்கு அனுப்புறாங்க. சோ அவங்களுக்கு முதல்ல கோர் குரூப் அகாடமியின் சார்பாக நன்றி. இந்த மாணவன் ஹரிப்பிரியன் பிளாக் பெல்ட் பெறுகின்ற இந்த தருணம் மிக உயர்ந்த ஒரு தருணம். இந்த தருணத்திலிருந்து அவன் வாழ்வில் நல்ல நிலைகளை பிடித்து உயர்ந்து வர வேண்டும் என்று அவருக்கு வாழ்த்தி கோர் குரூப் அகாடமி பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கி அவரை வாழ்த்துகிறது. சால்வெல்லாம் அப்புறம் போடலாம். சால்வ் அப்புறம் பிடிச்சிக்கோ. ரெண்டுத்தையும் பிடிச்சிக்கோ. கை கொடு. அப்புறம் போல சால்வ். தேங்க்யூ. ரைட். தேங்க்யூ. சீக்கிரம். நீங்க நில்லுங்க. நில்லுங்க, வாங்க. அப்படியே வாங்க, இங்க நில்லு. இங்க வாங்க. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். வாங்க போயிட்டோம். வாழ்த்துக்கள் தானே. தேங்க்யூ. மைக். அடுத்ததாக போட்டோ எடுத்துறீங்களா? முடிச்ச பிறகு எடுத்துக்கலாம் கொஞ்சம். சார் போட்டோ மட்டும். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக சுதர்சன் வாங்க. சுதர்சன் வந்து நம்ம கோர்பர் குங்ஃபு அகாடமியுடைய ஆரம்ப காலத்துல, அதாவது அதுக்கு முன்னாடி மன்சூரியா குங்ஃபு அப்படின்ற பேர்ல இருக்கும்போது ஆரம்ப காலத்துல ஒரு ஸ்டூடெண்டா வந்த குமரவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட், அவருடைய பையன் இன்னைக்கு வந்து பிளாக் பெல்ட் வாங்குறாரு. மிக கடுமையான முயற்சி. அந்த குடும்பமே வந்து இவருடைய இந்த முயற்சிக்கு சப்போர்ட் பண்றாங்க. இவருடைய அண்ணா ஆல்ரெடி ஒரு பிளாக் பெல்ட் ஹோல்டரா இருக்காரு. இவருடைய சித்தப்பா வந்து இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணாரு. அவருக்குமே வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த பிளாக் பெல்ட்ன்றது எண்டிங் கிடையாது, இது ஒரு மிக முக்கியமான தொடக்கம் என்று அவருக்கு உணர்த்தி வாழ்த்துக்களோடு பிளாக் பெல்ட் வழங்கி அவரை வாழ்த்துகிறது. தேங்க்யூ. குட். மியூசிக் நிறுத்திட்டாரா? எஸ் அஜய் வந்து ரொம்ப குங்ஃபுல ரொம்ப ஆர்வமான ப்ரூஸ் லீனுடைய ஒரு வெளித்தனமான ரசிகராக இருந்து மார்ஷல் ஆர்ட் கத்துக்க ஆரம்பிச்சு ஒரு குங்ஃபு கிளாஸ்ல ஜாயின் பண்ணி ரொம்ப தூரமா டிராவல் பண்ணி வரக்கூடிய ஒரு நபர். அவங்க அப்பா அம்மா வந்து அஜய் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் ரொம்ப கடமைப்பட்டிருக்காரு. ஏன்னா அவர் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அவர் தன்னுடைய வலியையும் தன்னுடைய பிரச்சனையும், பொருளாதார சூழ்நிலை, உடல் ரீதியான பிரச்சனை, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதை கடந்து என்னுடைய பையன் வந்து விரும்புற அந்த மார்ஷல் ஆர்ட் அந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ணணும், தொடர்ந்து அதுல பெரிய லெவல்ல வரணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமா இருந்தது அவருடைய அப்பா, அவருடைய அம்மா. அதனால அவங்களுக்கு வந்து கோர்பர் குங்ஃபு அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்கள். அஜய் வந்து மிகச்சிறந்த ஒழுக்கம் நிறைந்த ஒரு மாணவர். அவர் அடுத்தவர்களை வந்து வழிநடத்தக்கூடிய அறிவும் தெளிவும் அவரோட இணைந்து வர்றதை நாங்கள் கண்கூடா பார்க்கிறோம். கோர்பர் குங்ஃபு அகாடமியின் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களோடு பிளாக் பெல்ட் வழங்கி அவரை வாழ்த்துகிறது. வாழ்த்துக்கள் அஜய் சார். ப்ளீஸ் சார்.
வாங்க அப்பா அம்மா வாங்க இங்கே நில்லுங்க, நீங்கள் அந்த பக்கம் நில்லுங்க மேடம், நீங்கள் நில்லுங்க. நான் நில்லுங்க சார். சார் திரும்பி நில்லுங்க, நல்லா திரும்பி நில்லுங்க, நல்லா போல நில்லுங்க. நீங்கள் அஜயோட அப்பா. தேங்க்யூ. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பாக வரணும் சார். வாழ்த்துக்கள் சார். உடம்பு பார்த்துங்க, நல்லா வரும், அவன் நல்லவன். அடுத்தது சந்திஷா. வாங்க சந்திஷா. சந்திஷா ஒரு சிறந்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பிக் கிளாப் கொடுங்க. ரொம்ப குட்டி வயசுல இருந்து ஜாயின் பண்ணி தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணி நான் பிளாக் பெல்ட் லெவல் ரீச் ஆயிருக்காங்க. இடையில டோர்னமெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஒரு தைரியமான பெண். சமுதாயத்திற்கு இத்தகைய சூழ்நிலையில வளரக்கூடிய ஒரு பெண் அவசியம். என் பெண் பையன்களே குரூப்புக்குள்ள சந்திச்சு சில பேர் நான் பார்த்திருக்கேன். என் பையன் டயர்ட் ஆயிடுறான், உடம்புலாம் வலிக்குதுன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரணம் சொல்லி வெளியே போற எத்தனையோ பேரண்ட்ஸ் நான் பார்த்திருக்கேன். ஆனாலும் பெண் குழந்தை வளர்க்கிற இவங்க, என்னுடைய பெண் தற்காப்பு கலையில வெறும் தற்காப்பு கலை கத்துக்கல, சமுதாயத்தில் வாழக்கூடிய, சமுதாயத்தில் எதிர்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிற ஒரு அறிவையும் தெளிவையும் பெறக்கூடிய சூழ்நிலை என் பெண் வருவா அப்படின்றத நம்பி அவங்க தொடர்ந்து இந்த கிளாஸ்க்கு ரெகுலரா அனுப்புறாங்க. ஒரு சின்சியரான ஸ்டூடெண்ட். டைமிங்லயும் சரி, லேர்ன் பண்றதுலயும் சரி, எஸ்பெஷலி அந்த ஃபீஸ் பே பண்றதுல கூட சரி ரொம்ப கரெக்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் எனக்கு கொடுத்தாங்க. ரைட். வாழ்த்துக்கள் சந்திஷா. நீங்க உங்களுடைய சிறப்பான ஒரு பயிற்சியாளராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகம் நிறைந்த, அதுக்குரிய தகுதி நிறைந்த ஒரு பெண் சந்திஷா அவர்களுக்கு கோர்பவர் குங்ஃபு அகாடமி வாழ்த்தி பிளாக் பெல்ட் வழங்கி பாராட்டுகிறது. வாங்க வாங்க. பெற்றோர்கள் முன்னில பிளாக் பெல்ட் வாங்குறது ஒரு பெருமையான ஒரு தருணம். சமுதாயத்தினுடைய முதல் படி நாம் பிளாக் பெல்ட் வாங்குறது சமுதாயத்துக்கு அறிவிக்கிறோம் இல்லையா? அதனுடைய நிலை குடும்பம் தான் சமுதாயத்தினுடைய முதல் படி. அந்த முதல் படியில அவங்க அறிவிக்கிறாங்க. அந்த பேரண்ட்ஸ் உடைய மகிழ்ச்சிக்கும் வாழ்த்துக்களோடு ஆசீர்வாதத்தோடு இந்த பிளாக் பெல்ட் வழங்கப்படுகிறது. சந்திஷா, வாழ்த்துக்கள் சந்திஷா. நல்ல மாஸ்டர் வரணும், நல்ல வாழ்க்கை வாழணும், எதிர்காலத்தில் கைவிட திறந்து விளங்கணும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அடுத்தது ஜெனி கிரேஸ். ஜெனி கிரேஸ் எங்க ஜெனி கிரேஸ் ஒரு இனிமையான பெண் அப்படின்னு சொல்ல. ரொம்ப ஒரு அமைதியான ஒரு கேரக்டர், நல்ல லேர்னிங் மோடு, படிப்புலையும் சரி, அவங்களுடைய உறவுகள், அதாவது பெற்றோர்கள், மற்ற சமூக உறவுகள் எல்லாரையும் பழகக்கூடிய ஒரு பண்பு நிறைந்த ஒரு பெண்ணை நான் பார்க்கிறேன். இதுல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, இது அவங்க அப்பாவிட்ட தான் மாஸ்டரா, குருவும் தகப்பனும் அப்படின்ற இடத்துல தான் அவங்க அப்பா படம் முன்னாடி வச்சு லேர்ன் பண்றாங்க. ஜெயந்தன் மாஸ்டருடைய டாட்டர். வாழ்த்துக்கள். மிக சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கும் எதிர்காலத்தில் நல்வாழ்வு தொடர்வதற்கும் ஒரு வாழ்க்கையோடு கொடுப்பதற்கும் அகாடமி வாழ்த்தி பிளாக் பெல்ட் வழங்குகிறது. ஜெயந்தன் மாஸ்டர் அப்படின்னு சார், ப்ளீஸ் சார். அருணேஸ்வரன் வாங்க. அருணேஸ்வரன் அவருடைய தொடர்ந்த முயற்சிக்கு முதல்ல வாழ்த்துக்கள். வாங்க. தொடர்ந்து சோர்ந்து போகாம நான் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுவேன். இவருடைய வயசு பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உடம்பு வலிக்குது, அப்புறமா கிளாஸ் போக முடியல, சண்டே ஃப்ரீயா என்ஜாய் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லணும், அப்படி இந்த சூழ்நிலை வளர்ந்துருக்கிற மத்தியில ஒரு மிக சிறப்பாக நான் தற்காப்பு கலையில ஈடுபட்டு அதுல நான் கத்துக்கிட்டு 4 பேருக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நான் வளரணும் அப்படின்ற எண்ணத்தோடு உள்ள வந்திருக்காரு. மிக சிறந்த ஒரு மாணவராக நான் அவரை பார்க்கிறேன். மிக சிறந்த பயிற்சியாளராக எதிர்காலத்தில் பார்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு போர்பவர் குங்ஃபு அகாடமி அவருக்கு பிளாக் பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கி வாழ்த்துகிறது.
வாழ்த்துக்கள்டா. நல்லா வரேன்டா, சும்மா வாங்கிட்டு கம்முன்னு சரியா. அடுத்ததாக ஆர் லிங்கேஷ். லிங்கேஷ் வாங்க. லிங்கேஷ் வந்து ரொம்ப ரொம்ப பெருமைக்குரியவர். வாங்க லிங்கேஷ். லிங்கேஷுடைய பெற்றோர்கள் வந்து அவரு இந்த நிலைமை, அதாவது தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டமைக்கிற ஒரு பெற்றோர்கள், அதாவது முழு வாங்க ஃபாதர் இல்லையா, வேலையா இருக்காரு. ஓகே. என்னுடைய ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டமைக்கிற ஒரு பெற்றோர்கள் நான் வந்து பாக்குறேன். அதாவது முழுக்க அவங்களுக்காகவே வாழ்வாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில சந்தோஷம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வச்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கேரக்டர் உள்ள ஒரு பேரண்ட்ஸ் தான் இவங்க. இவருடைய ஃபாதர் வந்து ரொம்ப வருஷங்களா, அவரால் சின்ன குழந்தையில இருந்து அவர் ட்ரை பண்ணிட்டே வராரு. என் பையனுக்கு வந்து மார்ஷல் ஆர்ட் கற்றுக் கொடுக்கணும், குங்ஃபு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா இந்த குங்ஃபு கிளாஸ் இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் அவர் வீடு அவர் போக வேண்டிய சூழ்நிலை அங்கே இருக்காரு. ஆனால் நான் இந்த ஆர்ட்டை வந்து அவர் ரொம்ப நெருங்கி பார்த்துட்டு நான் அங்கதான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எல்லா வாரங்களிலும் தவறாம பேரண்ட்ஸோட வரக்கூடிய, இன்னைக்கு பிளாக் பெல்ட் வாங்கக்கூடிய நிலைமையில வந்திருக்காரு. ஆனாலுமே அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவர் ஃபாதர் வந்து கூட்டு வந்து விட்டுட்டு திரும்ப வெயிட் பண்ணி கூட்டு போவாரு. அவருடைய மற்ற வேலைகள் எல்லாமே கமிட்மெண்ட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு இதுல அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டார். இது சொல்ல என்ன விஷயம்னா, தன்னுடைய பிள்ளை வந்து சமுதாயத்துல எதிர்கொள்ளக்கூடிய பக்குவ நிலையை அடையணும் அப்படின்றது அவருடைய முழுமையான எண்ணம். அதான் உண்மையா நான் நினைக்கிறேன். சமுதாயத்துல வரக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், உயர்வு தாழ்வு எல்லாத்தையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவ நிலை ஒரு குங்ஃபு அகாடமியில நிச்சயமா கிடைக்கும் அப்படின்றது அவருடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு மகன் அப்படின்ற இடத்துலயும் அவருடைய செயல்பாடுகள் இருக்கும். அப்பா அம்மாவை சின்சியரா பாக்குறதும், மாஸ்டர்ஸ் கிட்ட வந்து ரொம்ப சின்சியரா உயிரிட்டா இருக்கிறதும், தனக்கு ஜூனியரா வரவங்க கைட் பண்ணக்கூடிய அந்த அப்ரோச்சும், ஒரு வாலண்டியரா வந்து வேலை எடுத்து செய்வாங்க. சில பேர் இவர் சொன்னா அந்த வேலையை செஞ்சுட்டு போய் உட்காந்துக்குவாங்க. இவர் அப்படி இல்லாம தனக்கான வேலை ஏதாவது கொடுத்தோம் அதை ஆக்டிவா ரிசீவ் பண்ணி அதை வந்து அழகா பிரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு உற்சாகமான ஒரு மனிதர். அவர் மிகச்சிறந்த மாஸ்டரா எதிர்காலத்துல வருவார். மிகச்சிறந்த சமுதாயத்துல நல்ல ஒரு மனிதரா வருவார் என்று வாழ்த்தி அவருக்கு பிளாக் பெல்ட் வழங்கி, பிளாக் பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கி வாழ்த்து. வாழ்த்துக்கள். நீங்க கை வைங்க. வாழ்த்துக்கள். ஓகே. அஜய் மெடல் வாங்க. அஜய் மாஸ்டர் அஜய் எங்க வாங்க. ஒரு லேட்டா வேற வேலையா ஒரு வேலை போயிட்டாரு, அதனால அதுல நிகழ்ச்சியில கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை. அஜய் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மர். ஒரு தனி மனித ஒழுக்கத்துல வந்து சிறந்தவராக நான் பாக்குறேன். வாழ்த்துக்கள். அட்ஜஸ்ட் பண்ணிக்க, வேற லேட் ஆரம்பிச்சவா. அடுத்ததாக பொன்னரசன். அவர் வந்து இங்க ஃபீல்டு ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை, அதனால வந்து யூனிஃபார்ம் போட இருக்காரு. ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். அவர் வந்து நம்பி எந்த வேலையும் தைரியமா கொடுக்கலாம். அந்த வேலையை வந்து சாக்கு போக்கு சொல்லாம கரெக்டா வேலையை முடிச்சிருவாரு. முடிச்சுட்டு அவருக்கு வந்து அதுக்கான பாராட்டை எதிர்பார்க்காம வீட்டுக்கு போயிடுவாரு. இப்ப கூட பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே காணாம போயிடுவாரு. அதனால இப்போ முன்கூட்டியே அவருக்கு வாழ்த்து சொல்றோம். வாழ்த்துக்கள் பண்ணாரு சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, நன்றி. ஆமா நன்றி. அடுத்ததாக நம்ம சாப்பிட போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பிரான்சிஸ் மாஸ்டர் அவர்கள் ஒரு நன்றி சொல்லுவாரு ஷார்ட்டா. முடிச்ச உடனே ஒரு குரூப் போட்டோ எடுத்துட்டு நம்ம கீழே சாப்பாடு ரெடியா இருக்கு. சாப்பாடை வந்து எல்லாருமே வந்து டேபிள்ல போயிடுங்க. ஒன்லி சர்வ் பண்றது வந்து பிளாக் பெல்ட் மாஸ்டர்ஸ் மட்டும்தான் அவங்க சர்வ் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் பிள்ளைகள் எல்லாருமே வந்து அவங்க டேபிள்ல உட்காந்துருங்க. பிளாக் பெல்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் கேட்டுக்கிறேன். எல்லாரும் நாம தான் சர்வ் பண்ணணும், அவங்களை ஹானர் பண்ண விதமா. தேங்க்யூ மாஸ்டர் அவர்கள். நன்றி கூற அன்போடு அழைக்கிறேன். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதா பிளான் இருக்கு. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முடிச்சிடலாம். ஓகே, அது முடிச்சுட்டு நம்ம லஞ்ச் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் நன்றி சொல்லிடுறேன். இந்த நிகழ்ச்சியை 23வது பெல்ட் கிரேடிங் செரமனி நம்ம கோர்பா குங்ஃபு அகாடமி ஆரம்பித்து ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இதில் பின்புலத்தில் பல சப்போர்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு வந்து நம்மளோட சிறப்பு விருதுகளாக நம்மளோட கலந்துக்கிட்ட மாஸ்டர்ஸ் அனிமா மாஸ்டர், ஜான்சன் மாஸ்டர், மோகன் மாஸ்டர், குமார் மாஸ்டர் அண்ட் 2 அதர் மாஸ்டர்ஸ் முதல் முறையாக அவங்களை சந்திக்கிறோம். இனி அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பயணிப்போம் கண்டிப்பாக.
சாரி நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஸ்பெஷலா ஒரு கிளாப் பண்ணலாம் நினைக்கிறேன். என்னன்னா இன்னைக்கு வந்து நம்ம மாஸ்டர் ஸ்டாலின் பவர் குங்ஃபு அகாடமியுடைய ஃபவுண்டர் அண்ட் கிராண்ட் மாஸ்டர் குமார் நடு வந்திருக்காங்க. மாஸ்டர் மேல அவருடைய ப்ளீஸ். அவர் என்னன்னா அவருக்கு எதுக்காக அவருக்கு பாத்தீங்கன்னா அவர் இன்னைக்கு அவருடைய பையனுக்கு வந்து நிச்சயதார்த்தம் இன்னைக்கு சாயந்தரம். அந்த திருமண வாழ்க்கை மிக சிறப்பான ஒரு திருமண வாழ்க்கை அமையறதுக்கு போர்பவர் குங்ஃபு அகாடமி எல்லாருமே ஒரு பிக் கிளாப் கொடுத்து வாழ்த்துல அட்வான்ஸா சொல்லி அனுப்புவோம். அது மிக சிறந்த நிகழ்ச்சி அமையட்டும். அவருடைய திருமண வாழ்க்கையும் மிக சிறப்பாக அமையறதுக்கு போர்பவர் குங்ஃபு அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் மாஸ்டர். நீங்க மனவர்களுக்கு எங்க மூலமா சொல்லுங்க மாஸ்டர். தேங்க்யூ வெரி மச். அதே மாதிரி நம்ம இந்த கோர்பால் குங்ஃபு அகாடமியோட ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் வந்து நம்முடைய இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ரொம்ப முக்கியமான காரணம். ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்பை எடுத்து சிறப்பாக செயல்படுறாங்க. அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளில் இன்னும் கூட சிறப்பாக செயல்படணும், அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். ரொம்ப முக்கியமாக பேரண்ட்ஸுக்குள்ள நன்றி. ஏன்னா அவங்க குழந்தைங்களை வந்து ஒரு ஒழுக்கமான பாதையில் வாழணும் அப்படின்றதுக்கு போர்பவர் குங்ஃபு அகாடமி பெரிய முயற்சி எடுத்திருக்கு. அது நீங்கள் குழந்தைகளை வந்து இங்கே அகாடமியோட இணைஞ்சு பயணிக்கிறது ரொம்ப நன்றி. தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளில் உங்கள் எல்லாரையும் ஒன்று கூடுதலாக வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். மனமார்ந்த நன்றி, அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த எல்லா இன்ஸ்ட்ரக்டருமே வந்து ஒவ்வொரு வகையில கோர்பவருக்கு ஒரு தூண் போல இருக்காங்க. ஒருத்தரையும் நான் வந்து விட்டு முடியாது. அந்த அளவுக்கு எல்லாருமே அவங்களான பார்க்க வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்றாங்க. சதீஷ் சார் சொல்லலாம், அட்வொகேட் சார், அவர் அட்வொகேட் சார் பல பேருக்கு ரோல் மாடல். சதீஷ் சார் சொல்லலாம், நம்ம ஸ்ரீனிவாசன் சார் பாத்தீங்கன்னா போர்பவர் குங்ஃபுடைய வளர்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய தூண். இப்போ நம்ம இங்க ப்ரோக்ராம் பண்ணிருக்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்றது நம்ம ஸ்ரீனிவாசன் சார். இது இந்த ஒரு அரங்கம்ன்றது மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒரு அரங்கம். அது எல்லாமே நமக்கு ஏற்பாடு பண்ணி தருது. எனக்கு முதல்ல ஐபேட் ஒன்று வாங்கி கொடுத்தாரு. ஐபேட் அதுலதான் நான் எல்லா இப்போ பார்த்தோம் இல்லையா வீடியோ நம்ம எல்லாமே வந்து அதில் எடுத்ததுதான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு போர்பவர் குங்ஃபு மிக பிரம்மாண்டமான ஒரு அளவில் நாங்கள் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம். எல்லாருக்குமே நன்றி, பங்கேற்ற அனைவருக்குமே நன்றி. சீஃப் கெஸ்டஸ் ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். எல்லாரும் வாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வாங்க. ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்குவோம். அந்த பேரண்ட்ஸோட சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்துட்டு போய் சாப்பிட போயிடுவோம். ப்ளீஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா அரேஞ்ச் பண்ணுங்க.